ஆரையில இருந்து பில் கலெக்டர் வரைக்கும் கமிஷனர் வாங்குறான்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கூப்பிட்டு கண்டிச்சு விட்டாங்க. யாரு அந்தந்த வார்டு பகுதியில் கட்சிக்காரன் இருப்பா, யாரு இருப்பா, என்ன தொகையோ அரசு நிறுத்த தொகையை மட்டும் வாங்கிக்கோங்க, யாருக்கு கமிஷன் வாங்காதேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஆரையில இருந்து பில் கலெக்டர் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்தாங்க. திருப்பி என்னோட மாட்டுவண்டி சிவாஜி ஒரு வீட்டுக்கு நேற்று மூர்த்த நாள் நானும் ஒரு மாசமா பில் கலெக்டர் சொல்றேன், எல்லாரையும் சொல்றேன். ஒரு கவுன்சிலர் சொல்லி ஒரு கட்சிக்காரர்களுக்கு நம்ம தெருல கட்சியை விடுங்க, ஒரு பொதுமக்களுக்கு ஒரு வரி போட கூட நாங்க கவுன்சிலரா இருக்க முடியாத நகர்மன்றத்துல எதுக்கு நாங்க கவுன்சிலர் இருக்குன்னு சொல்லுங்க. 10,000 ரூபாய் ஆரை காத்தி வாங்கிட்டு இதே போட்டு இருக்காரு. அது கவுன்சிலருக்கு தெரியக்கூடாது, இல்லைன்னா அதான் பண்ண இருக்காங்க. ஒரு கேவலத்தனமான நகராட்சி நிர்வாகம் நடத்த இருக்கிறேன். ஆனா நீங்க சேர்மன், எங்களுக்கு நாங்க கவுன்சிலர்னா ஓட்டு போட்டு உங்க சேர்மனா வச்சிருக்காங்க. நீங்க சொல்லியே இங்க நடக்கல, எம்எல்ஏ சொல்லியே இங்க நடக்கல, வாங்கிட்டு திப்பேன்னா நாங்க எதுக்கு நகர்மன்ற உறுப்பினர்? ஏன் வார்டில் மட்டும் இல்லைன்னு எல்லா வார்டிலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை சொன்னா சேர்மன்ட்ட சொன்னா ஆனா பர்பஸா கம்ப்ளைண்ட் பண்ண கைக்கு பேச கம்ப்ளைண்ட் யார் பக்கத்துல மக்கள் பிரதிநிதி வார்டுக்குள்ள இருக்கேன். 1115 912 ஓட்டு வாங்கி வச்சிருக்கேன். கட்சி வித்தியாசம் இல்லாம எனக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க மக்கள். கஷ்டப்பட்டு தகப்பன் இல்லாத பையன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிருக்கேன். அந்த வீட்டுக்கு 15,000 ரூபாய் கமிஷன் கேட்கறாங்க. நான் கூப்பிட்டு சத்தம் போட்டு பேசினதுக்கு அப்புறம் 7,500 ரூபாய் தாங்க கேட்கறாங்க. ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை தட்டி கேட்டோம்னா உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஆய்வின் கையை நீட்டி பேசுறாரு ஒரு கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர். நாங்க ஆய்வின் கை நீட்டி பேசுற ஆரை கார்த்தி அவர்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? கவுன்சிலர் கேட்கத்தான் செய்வான். ராமநாதபுரத்துல டவுன்ல போய் நீங்க மைக் எடுத்து ஒவ்வொரு கடையா விசாரிங்க, எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க, என்ன எதுக்குறது தெரியும். உங்களுக்கு நிரூபிக்க வர செய்யணுமா? நாங்க நிரூபிக்கிற அண்ணன் விட்டு 6 லட்சம் ரூபாய் கமிஷன் கேட்டாங்க. பக்கத்துல நிக்கிறாரு கவுன்சிலருக்கு. எதுக்கு 6 லட்சம் கவர்மெண்ட் ஃபீஸ் போக. அப்ப இந்த காசு அண்ணே ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன், இந்த காசுக்குள்ள யாருக்கு போகுது? அப்ப நீ அதிகாரிகள் சம்பாதிச்சுட்டு போயிருவா. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு நிக்கிற நகர்மன்ற உறுப்பினர் நாங்க தானே. அடுத்து நாங்க எப்படி ஜெயிப்போம்? எப்படி இப்படி காசு வைத்துட்டா எப்படி ஓட்டு போடுவாங்க? அந்த அம்மா சொன்னாங்க, முறைப்படி நீங்க கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கே ரேக அழிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ரேக அழிஞ்சிருக்கு. எங்களுக்கு எழுதி கம்ப்ளைண்ட் அழிஞ்சிருக்கு, அவங்களுக்கு வாங்கி அழிஞ்சிருச்சு. நகராட்சி நிர்வாகம் வந்து இப்படி வாங்கிக்கிட்டே இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் வர்ற எலெக்ஷன் நல்ல வேலை பார்த்திருக்காரு. அன்னைக்கு காதல் பாச்சா முத்துராமையா என்ன அவர் போய் ஓட்டு கேட்கும் போது எப்படி ஓட்டு போடுவாங்க? தலைவர் தளபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தப்பு எங்க நடந்தாலும் அது திமுக காரணம் இருந்தாலும் தட்டை கேட்கறது எங்க தலைவர். அவங்க வழியில தான் நாங்க வந்திருக்கோம். 98 இருந்து 2004 வரைக்கும் எங்க அம்மா கவுன்சிலர் இருந்திருக்காங்க. 98 பீரியட்ல இருந்து 2003 வரை 2004 வரைக்கும். அந்த பட்சத்துல அந்த மக்கள் பிரச்சனையிலே, மக்கள் உரிமையிலேயே மக்களுக்காண்டியே ஊறி வளர்ந்த குடும்பம் நாங்க. அது மாதிரி தலைவர் வழியில அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் திமுக காரன். என் பேர் ஸ்டாலின், எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் அப்படி கட்சிக்காரனா, கட்சிக்கு எதிராக நாங்க சொல்லல. எங்க தலைவர் கத்து கொடுத்ததே தப்புனா தட்டி கலந்து